நன்னே நானே 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 நன்னா நானே நானே நன்னாரனே நானே 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 நன்னா நானே நானே நன்னாரனே நானே 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 நன்னா கமல குமுகு நின்ன கண்ணடி வளையன் ஜோடி
தன்னானே நானே நன்னா தன்னே நானே நானே நன்னா
தேடி வழிதன் நூறனே பள்ளி மாதரசே அவன் தந்த சாமியே அம்மா தன்னானே நானின நம் தானே நானின நம் தானே நானின நானின நானா தனம் தானே நானின நானின நானா தானே நானே நானா தானே நானே நானா கும்மியாட்டம் ஆடுகிறோம் மாமா மச்சான் எல்லாரும் வாங்க வந்து எங்களுக்கு நல்ல வழி தாங்க மாமா 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 ஏமா 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 சேர்ந்திருந்த ஓராளிலை கொண்டுதான் வாழ்கிறோம் நாங்கள் நம்ம மக்களெல்லாம் ஒற்றுமையா தாங்க மாமா 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 ஏமா ஏமா ஏமா
தானே நன்னே நானே நன்னா தானே நன்னே நானே நன்னாதனம் தானே நானே நானே நன்னா தன்னே நானே நன்னாதனே நானே நன்னே நானே நன்னா தானே நானே நன்னாதனே நானே நன்னே நானே நன்னா கேலரிசி ஓவியமே மாமா எனக்கு சித்திரமே சித்திரத்தை நம்பி எல்லோ வண்டியாலங்க மாமா வாட்டமாடு சிங்கரம்மா சிங்கரத்தை நம்பி எல்லோ மாமா பெண்பான பேயா ஆத்துக்குள்ள அஞ்சு வண்டி மாமா அதுல ஒண்ணு வண்டி வண்டிக்குள்ள இருந்து நாம நீட்டு நேரே மாறுங்க மாமா வெள்ளி மாலை வலி மாலை மாமா வெல்கொடிக்கோ நகமலை நகமலை பக்கத்திலே மாமா நாமிருக்கத்திலே ஆத்துக்குள்ள முட்டு வெட்டி மாமா ஆசையாரே தண்ணி உண்டு நேத்து நீயும் சொன்ன சொல்லு நெஞ்சுக்குள்ள இருக்கிறதா மாமா இஞ்சி நலவரு மலை மாமா யாரஞ்சொக்கோ காக்கி மலை மஞ்சி நலவரு மலை மாமா மனசு கொஞ்சம் தருங்களா மானத்தில் நீ இருக்கவே மதுரையில நீ இருக்க நான் இருக்க சேருவது எந்த காலம்? மாமா பாத்திகளா மாமா பஞ்சங்கத்த பாத்திகளா கோசம் முடிச்ச பையனு மாமா ஊர்ல இருக்குது பாத்திகளா மாமா தேகால வருகு வெட்டி மாமா தேரு செஞ்சு வச்சிருக்கேன் தேருக்குள்ள உங்களை வச்சு மாமா தெம்மாங்கு பாட்டிடோ வந்து வந்து பாக்கிரியே போட பாக்கிரியே விச்சருவா கையெடுத்து புள்ள நரகு வெட்ட போனவளே விச்சருவா நரகு மேல புள்ள நெருப்பு கூற யாரும் மேல பிச்சி பூவா பாடாதடி பிச்சி பூவா பாடாதடி உன்னை பெத்த தாயா கண்டா வந்து என்ன பார்த்து ஏசுவாங்க புள்ள கருவா கையெடுத்து புள்ள கதிரடிக்க போனவளே கருவா கதிர மேல புள்ள கண்ணி பொண்ணு யாருக்கு மேல மாடு ரெண்டு மாடு மாமா செம்போலா சரியா விதி மாமா சாத்தம் மச்சான் வேதி கம்பியாராண்டாடி கட்டி மாமா பால்வாடி எந்த கோலம் காரவான
கண்ணால் பார்க்கிறதே மாமா கோத்தலாத மின்பிடித்து மாமா கோழி கூப்பிட பங்குவத்தே கொத்தமல்லி பத்தலிங்கே மாமா குத்துறானே கும்மாங்குத்து செய்த பார்க்கிறது அக்காவில்லாது பாரிக்காமி சம்சாரம்தான் மாமியார சட்டடிக்காத மாப்பிள்ளையே டோரி கண்ணா மாமா ஆத்தலாத மின்பிடித்து மாமா அதிகாரியில பங்குவத்தே அந்த காலம் பத்தலிங்கே மாமா குத்துறானே கும்மாங்குத்து செய்த வாசலேலாம் பண்ணி மரம் மாமா வரிசையாக தென்னமரம் தோப்பினியும் தெரியாது எட்டு மக்கா மாமா வானத்தில நீ இருக்க மாமா சிவகரியில நீ இருக்க யாரபாத்துல நான் இருக்க மாமா செல்வாதி எந்த காலம் ஒத்தையே கூட்டியலோனியும் உறவு ஓடி போகையில கண்ணடிக்க வந்த என்னையும் கையை பிடிச்சு எடுத்தறிங்க மாமா பாலப்பட்டி தந்தையில பட்டு ரோஜா வாங்கி வந்தேன் ரோக்க தூணி சேரிய மாமா ராத்திரியில் துங்கரிய வண்ண வண்ண லவக்க போட்டு ஆரடியில நிக்கையில வாழையில காத்தடிச்சானோ வந்து பார்க்க என்ன செய்த உல சீரவான கட்டுக்குள்ள சீரக்கீதான் கண்ணி வச்சேன் சீரவானும் கண்ணி இல்ல இந்த திட்டு வந்து மாட்டிக்கிச்சே செய்தார் வத்தமானம் பெத்த பையனி வாழனீங்க சின்ன பையன் வத்தமாக 3 கிலோமி மூக்கருந்த அழகா ஆத்துக்குள்ள எத்தி மாமா அதுல 2 அசமா அசமாத்த சுத்தி வந்து நானே எம்முரதனை எம்பேயாதையா வெள்ளி மாலவி ராகி மலரே வெகடுக்கும் நான் இருக்கேன் இதையா தன்ன நன்னே நானே நன்னாதனே நானே நானே நன்னா நானே நானே நன்னாதனே நானே நானே நன்னா நன்னே நானே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தம்மை தருகிறோம் வீடுகிறோம் தாதா வெய்யத்தோம் வெய் கொங்கு நாடு கலைக்குழுவினுடைய தலைவரும் இந்த வள்ளி கும்மி ஆட்டத்தை பெண்களுக்கு மாற்றி கொடுத்து இதை இன்று உலகம் பூராவும் எடுத்து செல்வதற்கு காரணமாக இருந்த அண்ணன் KKC பாலு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். ஒவ்வொரு அரங்கேற்றத்தின் போதும் எவ்வளவு ஷெட்யூல் எவ்வளவு திக்கா இருந்ததுனாலும் நம்மளுக்குன்னா வந்துடுவாரு. அந்த அன்புக்காக ஒரு பலத்த கரகோஷத்தை நாம் இங்கே அவருக்கு கொடுப்போம். முதலாக 2008 ஆண்கள் மட்டுமே ஆடிக்கொண்டிருந்த இந்த வள்ளி கும்மியை கருமத்தப்பட்டி மாநாட்டில் பெண்களுக்கு வாரி கொடுத்து நம்முடைய பாவத்தை அனைத்தையும் சம்பாதித்துக் கொண்ட எங்கள் அண்ணன் அவர்களுக்கு ஆண்கள் பார்த்தா எங்கள்னா அர்த்தம் நீங்களும் சேர்த்து சம்பாதித்துக் கொண்ட அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் இப்ப 15,000 பேர்த்த வச்சு பெண்களை வச்சு வள்ளி கும்மி நடத்துற மாதிரி ஆண்களை வைத்து இதே ஆட்டத்தை எங்காவது ஒரு பக்கம் நடத்தி எங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் விடைபெற்றுக் கொள்ள வேண்டும் என்று உங்களின் சார்பாகவும் ஆண்களின் சார்பாகவும் நான் அவரிடம் கோரிக்கை வைக்கிறேன். இன்னும் 3 வருடங்கள் கழித்து பொள்ளாச்சியில் 1,00,000 பேர் கலந்து கொண்டு ஆடக்கூடிய வள்ளி கும்மி நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. அதிலேயாவது ஆண்களுக்கு வாய்ப்பு தந்து ஆண்களுடைய சாபத்திலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது இங்கே 63 வேலம்பாளையத்திலிருந்து வந்திருக்கின்ற நம்முடைய மாப்பிள்ளைகள்
மாவோ இது விஷமோ. நாம் நண்டுகளை நாரைகளை நாடுறோம், அதே பாட்டு அவங்க இப்ப பாடுவாங்க. ஓரமாக போய் என்ன வந்தார் அப்புறம் எடுத்துக்க திருநாவன் எடுத்து பார்க்குறாரு. அந்த ஸ்டாண்ட் வாங்கினது எடுக்கல. ஸ்டாண்ட் வச்சு எடுத்தீங்கன்னா எடுக்கிறதும் போயிரு. அது எடுக்க தெரியலன்னா தான் போயிடும். எடுக்க தெரியல, இதை தூக்கி வச்சு நம்ம இதை எடுக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. உறவுகள் அனைவருக்கும் இரவு நேர வணக்கத்தை பதிவு செய்து அத்தனை அரங்கேற்றத்திலும் ஏதாவது ஒரு வகையிலே பங்கேற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இவர்கள் அத்தனை பேரும் உலக சாதனையாளர்களை தனித்தனியாக முகம் பார்த்து பேசிவிட்டு செல்ல வேண்டும், முகம் பார்த்து அழைப்பினை சொல்ல வேண்டும் என்ற நோக்கிலே ஊர் ஊராக வந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது இந்த வெள்ளோட்டா பரப்பிலே இருக்கின்ற நம்முடைய உறவுகளை எல்லாம் உலக சாதனைக்கு வாருங்கள் என்று அழைக்கின்ற நேரத்திலே இந்த பணியிலும் சிறிதும் கலங்காது இந்த தெய்வீக கலையை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற வெள்ளோட்டா பரப்பு உறவுகளுக்கு அத்தனை பேருக்கும் வைக்கின்ற வேண்டுகோள் என்னவென்றால், இவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள், வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு எப்படி நீங்கள் எல்லாம் வந்து இருந்து இவர்களை வாழ்த்தி இந்த இவர்களுடைய நடனத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ, அதே போலவே உலக சாதனை என்பது அது இன்னும் அதி அற்புதமான நாள். அரங்கேற்றம் இது உலக சாதனை 17,000 பேர்த்த ஒரே இடத்துல வச்சு நடக்கக்கூடிய அந்த அரங்கேற்றம், அந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் அத்தனை பேரும் வந்து கண்டு களிக்க வேண்டும், இவர்களை எல்லாம் வாழ்த்த வேண்டும். எனவே நீங்கள் எல்லாம் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி உங்களை எல்லாம் அழைக்கின்ற நேரத்தில் இது 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் கண்டெடுத்த, தூசு தட்டிய, மேடை வடிவம் கொடுத்த, பெண்களுக்கு மடைமாற்றி கொடுத்த ஒரு கலை. அந்த வள்ளிமுருகனை வழிபடக்கூடிய இந்த முறையை, இந்த தெய்வீக கலையை இன்று நாம் சர்வ ரோக நிவாரணியாக வைத்துக் கொண்டோம். அந்த காலத்துல இது நோய் நிவாரணி சொன்னா கேட்க மாட்டாங்க, சாமின்னு சொன்னா தான் கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பிள்ளைகள்லாம் வாட் இஸ் த யூஸ், இதனால எனக்கு என்ன வருது இந்த கேள்வி, இதனால எனக்கு என்ன வருதுங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால நமக்கு மிகப்பெரிய பலன்கள் இருக்கின்றது. சொன்னீங்கன்னா பிபி சுகர் நார்மலாகும், மென்டல் டிப்ரெஷன் இருந்து குறிப்பா இவங்க எல்லாம் வெளியில் வருவாங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை. அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கான கேஸ்பிக் பவர் அண்ட் மெமரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா வெடிஞ்சே போயிடும். நீங்க எல்லாம் ஆட்டத்தை பார்க்க வந்திருக்கீங்க, அதனால இவர்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் இப்பொழுது பாட்டுக்கு செல்வோம். அதே போலவே உலக சாதனை என்பது அது இன்னும் அதி அற்புதமான நாள். அரங்கேற்றம் இது உலக சாதனை 17,000 பேர்த்த ஒரே இடத்துல வச்சு நடக்கக்கூடிய அந்த அரங்கேற்றம், அந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் அத்தனை பேரும் வந்து கண்டு களிக்க வேண்டும், இவர்கள் எல்லாம் வாழ்த்த வேண்டும். எனவே நீங்கள் எல்லாம் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி உங்களை எல்லாம் அழைக்கின்ற நேரத்தில் இது 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் கண்டெடுத்த, தூசு தட்டிய, மேடை வடிவம் கொடுத்த, பெண்களுக்கு மடைமாற்றி கொடுத்த ஒரு கலை. அந்த வள்ளிமுருகனை வழிபடக்கூடிய இந்த முறையை, இந்த தெய்வீக கலையை இன்று நாம் சர்வ ரோக நிவாரணியாக வைத்துக் கொண்டோம். அந்த காலத்துல இது நோய் நிவாரணி சொன்னா கேட்க மாட்டாங்க, சாமின்னு சொன்னா தான் கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பிள்ளைகள்லாம் வாட் இஸ் த யூஸ், இதனால எனக்கு என்ன வருது இந்த கேள்வி, இதனால எனக்கு என்ன வருதுங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால நமக்கு மிகப்பெரிய பலன்கள் இருக்கின்றது. அதாவது சொன்னீங்கன்னா பிபி சுகர் நார்மலாகும், மென்டல் டிப்ரெஷன் இருந்து குறிப்பா இவங்க எல்லாம் வெளியில் வருவாங்க. அது மட்டும் இல்ல,
நமக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை. அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கான கேஸ்ட்ரிக் பவர் அண்ட் மெமரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் வெடிச்சே போயிடும். நீங்களாம் ஆட்டத்தை பார்க்க வந்திருக்கீங்க. அதனால இவர்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் இப்பொழுது பாட்டுக்கு செல்வோம். அதாவது இப்ப முருகன் முதல்ல நாரதர் போய் அந்த சித்திர படத்தை வந்து செல்போன்ல எடுத்துக்கொண்டு போய் முருகன் கிட்ட கொடுத்தார். அந்த வள்ளிட்ட வந்து போட்டோ வள்ளிட்ட என்ன சொல்றா உன்னை வந்து போட்டோவில் எடுத்துக்கொண்டு போய் அதுல இருந்து ஆரம்பிச்சோம்னா இப்போ வள்ளி திரைப்படம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சின்ன நாடகம் மட்டும் பண்ணிக்கலாம். உட்காரு நீங்க உட்காரு. இப்போ இது ஒரு சின்ன நாடகமா அந்த வள்ளியும் முருகன் எப்படி இது பண்றாங்கன்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். கேமரா ஒரு பேட்டரி சார்ஜர் இருக்குது. ஆளோட பாட்டு பாடி கவனம் பேசிட்டு அப்படி வள்ளி அங்க நாரத முனிவர் வர்றார். ஆலோலம் ஆலோலம் ஆலோலமே ஆலோலம் ஆலோலம் ஆலோலமே அண்ணங்கௌதாரிகள் ஆலோலமே. ஆலோலம் பாடுகின்ற மாதே இவள் யாரோ எனக்கு தெரியாதே, ஆனாலும் இந்த மாதை போலே அரியனே இந்த உலகிலே கழுகு மாலை வாழும் தேவா அவருக்கு கல்யாணம் செய்து வைக்க போறேன். அம்மணி யார் நீ? இந்த வனத்திலே என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? ஐயா, நான் தெற்கு மலையில் வாழக்கூடிய நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் மகளாக பிறந்த வள்ளி நாயகி. நான் திணைப்புணத்தை காப்பதற்காக இந்த காணகத்தில் வந்திருக்கிறேன் ஐயா. நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினியின் மகள் பெற்ற மகளா? ஐயா இல்லை, வளர்ப்பு மகள் ஐயா. அதான் கேட்டேன். பெத்த பிள்ளையா இருந்தா ஒரு பொட்ட பிள்ளைய கல்யாணம் பண்ற வயசுல இந்த மாதிரி அத்துவான காட்டுல கொண்டு வந்து கிளிங்குடுக்கு போடுவாங்களா? தத்து பிள்ளைங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி ஓரவஞ்சனை பண்றாங்க. அவங்க பிள்ளையா இருந்தா பண்ணுவாங்களா? கண்டிப்பா இல்லைங்க ஐயா. அதான் நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால கல்யாணம் பண்ற வயசாச்சு உனக்கு. பேசாம நான் ஒரு பையனை சொல்றேன், அருமையான பையன், பேரு கந்தவேலன். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயா, திருமணம் செய்யறதுக்காக என் பெற்றோர்கள் எல்லாமே ஜாதகம் 3 வருடங்களாக பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க ஐயா. இந்த கர்மம் முடிச்ச ஜாதகத்தை பார்த்தா வெகு வீட்டுல கல்யாணம் நடக்காம இருக்கு. இந்த ஜோசியர்களுக்கு கொண்டு முதல்ல தீய வச்சிருக்கணும். இந்த ஜோசியர் வந்து எந்த கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க. நீ ஏன் இந்த ஜோசியத்தை நம்பி இது பண்ணிருக்காங்க? அப்பா அம்மா இந்த ஜோசியத்தையே தான் இது பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஜோசியில செவ்வாய் இருந்தா என்னங்க பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தலையில கொட்டினா ரெடியாயிரு. எட்டுல செவ்வாய் இருந்தா தலையில கொட்டினா ரெடியாயிரு. தலையில கொட்டினா ரெடியா? நீ தலையில கொட்டிட்டு இருக்கிறீங்க தானே? இல்ல, அவர் சேஃப்டியா இருக்கிறாங்க. இல்ல இல்ல, ரெடி ஆயிட்டாரு. அப்ப பிரச்சனை இல்லை. அதனால நான் சொல்லக்கூடிய பையனை நீ திருமணம் செய்து கொள்வாய். ஐயா முடியாது. என்னுடைய பெற்றோர்கள் என்ன சொல்றாங்களோ அவங்கள தான் திருமணம் செய்து கொள்ளலாம்னு சொல்லி மனசுல நினைஞ்சு இருக்கிறேங்க. அதனால இந்த நீங்க சொல்ற வரையெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்க. இங்க பாரு, நீ நான் சொன்னா கேட்க மாட்டேன். நான் வந்து உன்னை ஒரு சித்திரமாக வரைத்து, இல்ல இல்ல சித்திரம் இல்ல, லேட்டா இப்ப லேட்டஸ்ட் இருக்குது.
என் செல்போனில் படம் பிடித்து கொண்டு போய் அந்த கந்தவேலனிடம் காட்டி உன்னை திருமணம் செய்ய வைக்க போகின்றேன். நாரதரே, அந்த கந்தவேலனுடைய வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு கொஞ்சம் கொடுங்க. அவன் ஏற்கனவே தெய்வான கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப வலிக்கு ரெடி பண்ணி இருக்கிறா. ஒன்றை வச்சு சமாளிக்க முடியல, ரெண்டை வச்சு எப்படி சமாளிப்பேன்னு கேட்கும். ஏதோ ஐடியா கேட்டுக்கலாம். ஆமா, முருகன் கேட்டாதான் எப்படி யூஸ் ஆகும். ஆமா, சரி பாருங்க. இதோ உன்னை படம் எடுத்து செல்கின்றேன். பிடித்தாயிற்று. நிச்சயம் அந்த கந்தவேலனுக்கு உன்னை திருமணம் செய்து வைத்து தீருவேன். அப்படி திருமணம் செய்து வைக்க முடியாவிட்டால் என் பெயர் நாரதனும் அல்ல, நான் அணிந்திருப்பது முப்பரி நூலும் அல்ல, நான் நான்மகனும் மகனும் அல்ல. சென்று வருகிறேன். இதோ கவனம். நாரதரே, சம்போ சங்கர மகாதேவா ஹரஹர நாராயண. நாராயண நாராயண. நாரதரே, கையில் செல்போனோடு வந்திருக்கிறீர்கள். இன்று கலகம் எப்படி நடக்கப் போகிறது? ஏற்கனவே ஒரு மாம்பழத்தை வைத்தே என் குடும்பத்தை காலி செய்து கோமணத்தோடு கொண்டு போய் என்னை பழனியிலே நிறுத்திவிட்டேன். முன்ன தேவேந்திரன் மனமிறங்கி எனக்கு தேவயானியை கொடுத்தார். நான் அவளை கட்டிக்கொண்டு சும்மா இருக்கிறேன். இப்பொழுது எந்த கலகத்தை கொண்டு வருகிறீர்கள் நாரதரே? முருகா, எப்பொழுதும் என்னை சந்தேக கண்ணோடய பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் கையில் வைத்திருக்கின்ற கிண்ணாரம் அதை காட்டுகிறதை நான் என்ன செய்ய? கிண்ணாரம் எப்பொழுதுமே நல்லதைத்தான் செய்யும், கெட்டது எப்பொழுதுமே செய்யாது. கிண்ணாரம் நாரதர் கழகம் நன்மையில் தான் முடியும். அது நன்மையில் முடிவதற்குள் ஆட்சியே மாறிவிடும் போல இருக்கிறது. எல்லாம் நன்மைக்கு. சரி, இன்றைக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள்? என்னமோ செல்போனில் படம் எடுத்து கொண்டு வந்தது போல் தெரிகிறதே. Why are you late? நான் நிறைய ஊர் சுத்திட்டு வந்தேன், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. திரிலோகசஞ்சாரி பேர் வச்சதுனால காத்தால எந்திரிச்சு அந்த 3 இடத்துக்கு போகாத வர முடியாது. மலர் மேட்டருக்கு வாங்க. இன்ஸ்பெக்டர் வேற 10:30 முடிச்சிடணும் இருக்காரு. அப்படியா? அவர் கொண்டு நிறுத்தா நம்ம நாளைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். ஆமா, அவரையும் நிறுத்திக்கிட்ட கம்மணும். ஆமா, எங்க அந்த படத்தை காட்டுங்கள். இல்லை, இது நான் உனக்கு கொண்டு வந்திருக்கிறது. நான் உன்னை காண வருகின்ற வழியிலே அந்த வேலி மலை சாரல்ல வரும்போது ஒரு அற்புத மனத்தை பார்த்தேன். அங்க போன கமுகு வாசனை, கற்பூர வாசனை இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ண, அந்த பக்கமா போகும்போது ஒரு அற்புதமான குரல். குரல் என்றால் அது தேவ காணப்பது. இல்ல, ஸ்ரேயா கோஷல் மாதிரி இருக்கு. உஷா உதுப். உஷா உதுப்னா வேற மாதிரி இருக்கு. உஷா உதுப்னா சரி ஆம்பளையும் சரி பொம்பளையும் பாக்குற மாதிரி இருக்குன்னு. நீ யார பார்த்துட்டு வந்தீங்க இல்ல எதை பார்த்துட்டு வந்தீங்க? இல்லை, அதாவது குரல் மட்டுமல்ல, நான் சென்று பார்த்த பொழுது பார்த்த உடனே முடிவு செய்து விட்டேன், அவள் உனக்கானவள் தான் என்று. எனக்கானவளா? வீட்டுல ஒண்ணு இருக்குதுங்க செவச்செவன்னு, அது என்னங்க பண்றது? அது ஓரமா இருக்கட்டும். இங்க நம்ம குடிய கெடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, நீங்க இன்னொன்னு கொண்டாந்துருக்கீங்களே, இது நல்லா இருக்கிறதா நாரதரே? இல்ல, எதுக்கு நான் காட்டுற படத்தை பார்த்துட்டு சொல்லு, நீ நல்லா இருக்குதா இல்லையா? அவரை காட்டாது இருந்தா கூட மாட்டேன்னு சொல்லுவேன். என்னமோ என்னோட வீக்னஸ் தெரிஞ்சு எங்க அப்பானே பெரிய ஆளு, எங்க மாமா அதை விட பெரிய ஆளு, அந்த வகையில் என்னையும் கொண்டாந்து விட்டு வைக்க போடுறது. சரி, எதுக்கு நீ பார்த்து முடிவு சொல்ல? ஆஹா, நாரதரே, உங்கள் காலம் நன்மையில் முடிவதற்குள் எனக்கு இருக்கின்ற 4 முடியும் போய்விடும் போல் இருக்கிறதே. என்ன ஒரு அழகு! இதை எங்கே படம் பிடித்தீர்? உண்மையை சொல்லுங்கள். அந்த வேலுமலை சாலையிலே திரைப்படம் காத்துக் கொண்டு இருக்கின்றாள். இவள் பெயர் வள்ளி. ஓ, வள்ளி என்றால் மலையின் மீது அமிர்தவள்ளி, சுந்தரவள்ளி என்ற 2 பேர் எனக்காக தவம் இருந்து. ஆம் ஆம், அவர்களே தான். அதிலே ஒருத்தி. ஓ, முதலிலே அமிர்தவள்ளி தேவயானியாக மாறி என்னை திருமணம் செய்து கொண்டால் அது பெற்றோர்கள் நடத்தி வைத்த திருமணமாக இருந்தது. இது கந்தர்வ மனம் என்பதை புரிந்து கொண்டேன். சரியான நேரத்தில் கொண்டு வந்து படத்தை காட்டிவிட்டீர்கள். கொஞ்சம் எடிட் பண்ணி இருப்பீர்கள் போல இருக்கிறது. வள்ளி கருப்பாக இருந்தால் நீங்கள் சிவப்பாக காட்டுகிறீர்கள். கருப்பு இல்ல, மான் நிறம். மான், அதனால அது மான் நிறம். ஓ, மானின் வயிற்றில் பிறந்ததனால தான் மாநிலம் என்று பெயர் வந்ததோ? மானின் வயிற்றில் பிறந்ததால் தான் அது மான் நிறம். சரி, மேட்டருக்கு வந்து விடுங்க. அவளை
காண வேண்டாமா? கண்டிப்பாக காண வேண்டும். நான் இப்பொழுதே சென்று வனத்திலே அவளை காண்கிறேன். இங்க அவருக்கெல்லாம் போக முடியாது. அங்க நம்பிராச படை இருக்குது, சீவிடுவாங்க. நாரதரே, சூரபத்மனை இரண்டாக கிழித்து கொடியாகவும் வேலாகவும் வைத்துக் கொண்ட இந்த வேலாயுதமா பேசுகிறீர்கள்? நம்பிராஜனின் படையும் இன்னும் 4 பேரின் படையும் என் வேலுக்கு முன்னால் தூள் தூள். வேலுக்கு முன்னாடி படை எடுத்து போர்க்க போற கரெக்ட் பண்ண போற முருகா. ஆஹா, பொறிவார் தட்டுகிறீரே. சரி, அங்கு செல்வதென்றால் நான் எப்படி செல்ல வேண்டும்? சும்மா ஜெகத்துக்குள்ள போக முடியாது. ஒரு வேற நாட்ட வேஷம் போட்டுக்க, மான தேடி போற மாதிரி போ. அந்த மாதிரி போனீங்கன்னா அங்க வந்து நம்பிராஜனுடைய பசங்க இருக்காங்க, முழு முட்டாளு 7 பேருங்க. அவங்க ஏமாத்திட்டு நைஸா உள்ள போயிடலாம். உள்ள போய் நீ வள்ளி பார்க்கலாம். சரி, நான் இப்பொழுது வள்ளிமானை சென்று காணுகின்றேன். நீங்கள் ரிசல்ட் வந்தவுடன் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாட்ஸ்அப்பில் இல்லை என்றால் நான் நேராக வீடியோ காலில் வந்து விடுகிறேன். ஓகே ஓகே ஓகே, அப்படியே செய்வோம். இப்போ முருகன் வந்தாச்சு. இப்ப வந்து வேற மாதிரி இருந்து நாம முருகன் இடத்துல வள்ளி தேடிக்கொண்டு வேடம் எடுத்து முருகன் வருகின்றான். திணைப்புலத்தில் தோழிகள் மத்தியிலே வள்ளி தேடுகின்றார். என்னையா தேடுகிறீர்? உன்னைத்தான் தேடுகின்றேன். என்னையா? இல்லை, சிறிது சிந்தை தடிமையாக விட்டது. நான் நாடி வந்தேனே அதை. எதை நாடி வந்தீர்? நான் தேடி வந்தேனே அதை. எதை நாடி வந்தேன் என்றால் எதை தேடி வந்தீர்? எதைத்தான் தேடி வந்தீர்? சிந்தை சிறிது தடுமாறுகின்றது. உன்னை பார்த்த மாத்திரத்தில் என் கணையிலிருந்து தப்பி வந்தேனே அதை. உங்கள் கணையிலிருந்து தப்பியதா? கரடியா புலியா? அவ்வளவு கொடிய மிருகம் அல்ல, ஒரு அழகான மான். மானா? அழகான மான். அம்மானுக்கு நானே அம்மான். நீங்கள் மான்? அம்மானுக்கு நானே அம்மான். என்னுடன் நெருங்கி பழகாத மான். நெருங்கி பழகாத மானா? நீங்கள் மானை தேடி வந்தது போல் தெரியவில்லையே. உங்கள் அம்பில் பட்ட மானா? அம்பில் பட்டதல்ல, என் அன்பில் பட்டது. ஓஹோ, இது ஏதோ வில்லங்கத்தனமான வார்த்தைகளுக்காக தான் வந்திருக்கீங்க. நீங்க மான தேடி வந்தது மாதிரி இங்க தெரியல. அது மான் என்றால் சாதாரண மான் அல்ல. அந்த மானுக்கு நானே அம்மான். அது மானோட பிறவி, மானோட அறிவு, அவர அற்புதமான குடுகுடுப்பான யவனம், குற்றமில்லா வதனம், கண்கள் பேசும், கால்கள் நர்த்தனமாடும், அப்பேற்பட்ட மானது. ஓஹோ, அப்படி ஒரு மான் நீங்க எங்கும் வந்ததில்லையே. நீங்கள் போய் வரும் என் செய்திகளை தேடி சொல்லி கண்டுபிடித்து தர சொல்கிறேன். சரி, போய் வரு. ஐயா, ஒரு நிமிஷம். உங்களோட மானுக்கு ஏதாவது பார்த்தோன்னே கண்டுக்கிற மாதிரி விசேஷ அடையாளம் ஏதாவது இருக்குதுங்களா? அதை சொல்லிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் தேவைக்கு ஈஸியா இருக்கு. இத்தனை கூட்டமா இருக்குதுங்க, இந்த கூட்டத்துல எந்த மானும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. தேடி வந்தேன் வேடுவ பெண்ணே, மானை நான் தேடி மிக தத்தளித்து வாடுறங்கண்ணே, வாடுறங்கண்ணே. ஆமா, குறிப்பா நல்ல ஒரு பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி அடையாளம் சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். நாரதரை தூது விட்டம்மான், அந்த மான் நத்தீரை புறந்தடியில கவுனரியும்மான், கவுனரியும்மான். நம்பி மன்னன் வளர்த்தெடுத்தம்மான், அங்க வள்ளி என பெயரித்து நேருக்கும்மான், நேருக்கும்மான். கரெக்டா கண்டுபிடிச்ச. நீங்க மான தேடி வந்த மாதிரி தெரியல. நீங்க ஏதோ எங்களோட வம்பிழுக்கிற மாதிரி தான் வந்திருக்கீங்க. அஞ்சா சாமி பொதுவா சொல்றேன், என்னோட மான் இங்கதான் இருக்கு. உங்க மான் வந்ததுக்கான அடையாளங்கள் ஏதாவது இருக்கா? இப்ப சொன்னேன் அடையாளம். சரி, உங்கள் மானுக்கு எத்தனை கால்கள் தான் உண்டு? எதை வச்சு சொல்றீங்க? கால்தாரி இருக்கு, மானுக்கு கால்தாரி. உங்கள் மானுக்கு எத்தனை கால்கள் தான் உண்டு? எல்லோரும் தேடுமான், 4 கால் உள்ளம்மான், நான் தேடி வந்தம்மான், 2 கால் உள்ளம்மான். ஓஹோ, இது கண்டிப்பா மானே கிடையாது. நீங்க வந்தது கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. அடி நீ வந்தாலே போதும் அல்லவா, கண்மை வள்ளி வந்தாலே போதும் அல்லவா, அடிமேலை ஒரு ரம்பை ஜோடி நாடிதனை முடிதன்னை சூடி நாயகி மனோன்மணியே,
அதிசேயிலேயே நீ வருவாய் அதிதாமதம் இல்லாமலே குங்கும குங்கு இரண்டு கரங்கொடு மங்கள மங்கள கலந்து புறங்கொடு இந்திரலீலை கழிந்து வரும்படி வேகமாய் கோகமாய் அடியாக மயிலோ மரகத குயிலோ உன்குரல் குயிலோ இச்ச மது வேளையில் நாடி பட்டாபிஷேகம் நாடது நாடிய வேணி விடாது சாமுத்திரிகா லட்சணம் சந்தகவிந்து தலைமுருகும்படி ஆண்டி கோரான் பிள்ளை அற்புத சற்புத மகிமை பெற்றெடுத்ததால் பின்னும் பெரிய காலையும் கழுகு மலைப்பதி கந்தசாமி வேல் முருகண்டி ஆயர் குலத்தது வேடை சங்கீத குழந்தை வேலுச்சாமி ஸ்லேடை இவளோ எனக்கு இசைந்தவள் இன்ப மொழி தரவோ மிகச் சிறந்தவள் சம்போ சத்து குகந்தவள் சரச மொழி தரவோ மிகச் சிறந்தவள் அரிசந்திரன் போலே இந்திராணி எந்திரக்கரையில் வந்து நிற்கும் முன் தந்தன தந்தன தோந்தரிகிற நடவடு கொடுமையில் இவளது சரி ஜோடி ஆடவாவே வனவேடனே ஆடவாவே வனவேடனே உனக்கு தீரே விளைந்திடுமே உனக்கு தீரே விளைந்திடுமே இந்த வனத்தில் வாழும் மாதவதம்மில் யாதம் செய்வது சரியில்லை எத்தனை சித்திர பாடுகிறாய் பித்தனே அடமானம் இல்லாத மடவேடா இந்த பாரஸ் விட்டு அகன்று போடா போனால் போவேன் தனியா மட்டும் போக மாட்டேன் ஜோடியோட தான் போவேன் காயாத கானகத்தே காயாத கானகத்தே நின்றுலாவுனற்காரிகையே காயாத கானகத்தே நின்றுலாவுனற்காரிகையே காயாத கானகத்தே நின்றுலாவுனற்காரிகையே சாயாத கும்பிரண்டு சாயாத கும்பிரண்டு சாயாத கும்பிரண்டு தலை நிமிர்ந்து நின்றிருக்கும் சாயாத கும்பிரண்டு தலை நிமிர்ந்து நின்றிருக்கும் மேயாதமான் 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 புள்ளி மேவாதமான் மேயாதமான் மேயாதமான் புள்ளி மேவாதமான் மேயாதமான் புள்ளி மேவாதமான் மேயாதமான் புள்ளி மேவாதமான் மேயாத மேயாத மேயாதமான் அந்த மாதிரி ஒரு மாணவரை கண்டதுண்டோ வள்ளிமானே? இல்ல இது அந்த காலத்துல இந்த ரெக்கார்டு ஓட்டையாயிருந்தா திரும்பி திரும்பி வரல அது மாதிரி இருக்கு கிராம் போன் ரெக்கார்டு ஓட்டையானா வரும்ல திரும்பி திரும்பி மலையாளியும் அந்த ஒரே வரி வந்து 3 நிமிஷம் பாருங்க, நான் மொத்தமா 3 நிமிஷம் தான் வாடி இருக்கிறேன்.